ஷின்சான் அவ்வளவு சொல்ல மாட்டேன். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஷின்சான் எதுக்காக முன்னாடி தூக்கி வச்சேன்னா, இன்னைக்கு நம்ம விளையாட போற கேமே இந்த மண்டையோட கேம் தான் விளையாட போறோம். இன்னைக்கு இவன் ஏதாவது வாழ்த்தரம் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், சும்மா மண்டைய டிங்கரக்கறன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆட விட போறோம். இன்னைக்கு நம்மளே ஷின்சானா இருந்து அப்ப புரியல. ஷின்சானோட கேம் தான் ப்ளே பண்ண போறோம். இப்ப புரியுது. ஒரு தம்பி நீ ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஓரமா அப்படியே உட்காருப்பா. எதையாவது பண்ணன்னு வச்சுக்க மண்டை டமால்னு மண்டை பத்திரம் உங்களுக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஷின்சானோட கேம் தான் விளையாட போறோம். இதுக்கு இப்போ நான் தான் ஷின்சான் வச்சுக்கோ, நான் கிடையாது, அந்த கேம்ல சொல்றேன். கேம்ல நான் இப்போ ஷின்சானா இருந்து நான் போயிட்டு ஏதோ ஒரு வெக்கேஷன் மாதிரி போவாங்க, அந்த ஊர்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத இந்த கேமே இருக்கும் ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறமேட்டு அப்படியே அது போக வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வில்லன்லாம் அப்படி இப்படி வருவான்ற மாதிரி இருக்கு. அது எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோல போய் காட்டுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். உள்ள வந்தாச்சு. ஷின்சான் எந்திரி, நேரம் ஆகி போச்சு அப்படின்ட்டு அவங்க தாத்தா வந்து நின்றுட்டு இருக்காரு. நான் தான் இப்போதைக்கு அவங்க தாத்தாவை பேசினுக்கிறேன். இப்போ என்ன ஆகுது? ஹேய், நான் தான் ஷின்சான் வந்துட்டேன். அதுக்குள்ள ஸ்கூலுக்கு இது ஆயிடுச்சா தாத்தா? டைம் ஆகி போச்சா ஸ்கூலுக்கு? என்ன மறுபடியும் அறத்தூக்கமா? இது ஒன்னும் கசுகாபே இல்ல. ஓ தாத்தோ, அப்படியா தாத்தா? மறந்து போயிட்டேன் தாத்தா. சரி தாத்தா, ஒரு நிமிஷம், நான் என்ன பண்றீங்க? இது யாரு? உங்க ஒய்ஃபா? ஓஹோ, இது அகிட்டா பிரிஃபெக்சர். இப்போ இந்த இடத்துக்கு நீயும் உங்க அப்பாவும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ட்ரிப் வந்திருக்கிறா பேராண்டி. ஓ ஆமால, நான் மறந்து போயிட்டேன் தாத்தா. சரி தாத்தா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நான் உனக்கு எப்படி வண்டு பிடிக்கிறதுன்னு சொல்லி தர போறேன். ரெடியா ஷின்சான்? வா போலாம். நில்லுங்க தாத்தா, நில்லுங்க. என்ன வந்துட்டு இருந்தப்பா, நீங்களே ஷின்சானை பாத்துக்கிற மாதிரி இருக்கு எப்பவுமே. ஷின்சான், ஒழுங்கா உங்க தாத்தா பேச்ச கேட்டு இருக்கணும். ஏதாவது வாசனம் பண்ண நாளைக்கு அஞ்சு போடுவேன். ஷின்சான், உங்க தாத்தா பேச்ச கேட்டு நீ இருக்கணும் சரியா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம், டாடா பாய். எங்க போறாங்கன்னு தான் தெரியல. போங்க, எனக்கு தெரிஞ்சு அவர் வண்டு பிடிக்க கத்துறாரு. வந்துட்டோம் வந்தாச்சு. தாத்தா என்ன பண்றது சொல்லுங்க. இங்கதான் நம்ம வண்டு பிடிக்க போறோமா? ஆமாண்டா பேராண்டி, இங்கதான் உங்க அப்பாவும் இந்தா இருக்கு பத்தியா, இத வச்சுதான் உங்க அப்பாவும் இங்க வண்டு பிடிப்பான். இந்தா இத வச்சு புடி. அடாடா தாத்தா, குடு இப்போ பாரு வண்டு எப்படி புடிச்சு எப்படி என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. வா போலாம். எங்க ஒரு வண்டியும் காணோம். யாரா வரவா? ஓய், யாரா நீ? யாரோ ஒருத்தர் வந்திருக்காப்ல. யார் இது தாத்தா? உனக்கு தெரிஞ்சவரா இவரு? பாக்க புளியோ மாதிரி என்னண்ணே மண்டையில முள்ளமன்றி பத்துனுக்குதே. உங்களுக்கு தெரிஞ்சு இந்த சுத்து வட்டாரத்துல ஏதாவது கேஸ் ஸ்டேஷன் இருக்கா? நான் என் வண்டிக்கு கேஸ் ஃபில் பண்ணி ஆகணும். தம்பி, இந்த நேரான ரோட்ல நீ போயிட்டே இருந்தனா அப்படியே நேரா போனேன்னு வச்சுக்கோங்க, அங்க ஒரு லிட்டில் ஓல்டு லேடி அங்க பெட்ரோல் வித்துட்டு இருப்பாங்க, அங்க போய் போட்டுக்கப்பா. உங்ககிட்ட இருக்க அந்த பட்டர்ஃபிளை நெட் ரொம்ப அழகா இருக்கே. நான் கையில வச்சிருந்த இந்த வண்டு பிடிக்குது எங்க அப்பா ஓடுது. நீங்க ஏதாவது ரேரான வண்டு பிடிச்சீங்கன்னா பிடிச்சிருந்தா கண்டிப்பா என்கிட்ட காமிங்க. தாத்தா, ஒரு மண்டைய பத்தியா நல்லா சுட்ட முடியாது இது. நானும் என் மண்டையில சுட்ட முடி வைக்க ட்ரை பண்றேன்டா பேராண்டி. இது அப்புறம் மண்டையில வச்சா நான் வைக்கலாம் தாத்தா, அதான் வைக்க ஊந்திச்சே. மண்டையில பாரு முட்டை தோசை சொல்லலாம் பழுது. அடுத்து 2 கொத்து பரோட்டா போடு. கொத்து பரோட்டாவா? ஓகே, நீ போயிட்டு வண்டு பிடிடா பேராண்டி. இப்போ வந்துச்சு பட்டாம்பூச்சி. என் பேரு ஷின்சான், பட்டாம்பூச்சியா குடிச்சேன். தாத்தா எப்படி தாத்தா அது பிடிக்குது? வருது இப்படிதான் பிடிங்க நினைக்கிறேன். அவ்வளவுதான், போடு, முடிச்சிட்டேன். நமக்கு இப்போ ஒரு பட்டாம்பூச்சி கிடைச்சிருக்கு. பட்டாம்பூச்சி தான் வண்டுன்னு சொல்றாங்களோ? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ஷின்சான், நீ போயிட்டு புடி. என்னால இங்க வெயிட் பண்ணி பார்க்க முடியாது, நீ இன்னைக்கு எவ்வளவு பிடிச்சிருக்க அப்படின்ட்டு. முடியல, போங்க தாத்தா, நான் போய் வண்டு பிடிக்கிறேன். ஓய் வண்டு, ஏதோ வருது. ஐ அமுக்கு. அவ்வளவுதான், வந்து அமுக்காச்சு. இங்க ஒரு பட்டாம்பூச்சி கிடைச்சிருது. இதுக்கப்புறம் எங்கேயும் போக முடியாதா? இருக்கும் நண்பர்களே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி அப்படின்னு அந்த ஒரு தவணை தாத்தா இங்க நான் போடே அமுக்கிட்டா. இங்க ஒண்ணு புடிச்சாச்சு. ஓ, எனக்கு இப்பதான் ஒண்ணு ஞாபகம் வருது. என்னாச்சு தாத்தோய்? சினோசிகேன்னு இந்த கிராமத்துல ஒரு பொண்ணு இருக்கா, அவதான் உண்மையான வண்டு காதலி. அப்படியா? எனக்கு சரியா தெரியல. அந்த பொண்ணு ஒரு பெரிய கண்ணாடி போட்டுட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு அழகாவும் இருப்பா. இந்த உலகத்திலே அவதான் அழகா இருப்பா. நீ அந்த பொண்ணுக்கு நிறைய வண்டு புடிச்சு அந்த பொண்ணு கிட்ட போய் கொடு. கண்டிப்பா நான் சொல்றேன், அந்த பொண்ணு ஹாப்பி ஆவா. ஓஹோ, அப்படியே தாத்தாய். இந்தா ஓகே ரைட் தாத்தா. சரி நண்பர்களே, நம்ம போயிட்டு அந்த அக்காவை கண்டுபிடிப்போம். ஏதோ கண்ணாடி போட்ட அக்காவா? தாத்தா போயிட்டு வரேன். வந்துட்டேன். இங்க பாருங்க, இங்க வரானு நீக்கிறாரு. அண்ணா என்ன இடுப்புல கை வச்சு நிக்கிறீங்க? இடுப்பு வலியா? சரி நீங்க நின்றுங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப விடியா போவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அட அங்கேயும் இங்கேயும் அது ஒரு பாலம் இருக்குது. இருங்க, முதல்ல அந்த பாலத்துக்கிட்ட போவோம். பாலத்துக்கிட்ட வந்தாச்சு. பாலத்தை காணா தோருக்கு. யாருப்பா பொண்ணே? யார் நீ? உன்னால இதுக்கப்புறம் போக முடியாது. அதுவும் இல்லாம நீ பார்க்க விசித்திரமா இருக்க. ஆமா, யாரு நீ? பொண்ணே, நான் ஒன்னும் விசித்திரமா இல்ல. என் பேரு ஷின்சான் நோகாரா. நீ யாரு? என் பேரு ரோஸ். அதுவும் இல்லாம நான் ஒன்னும் விசித்திரமா இல்ல. அனைவரது தலையும் என் பக்கம் திருப்ப வைக்கும் அழகான கன்னி நான். QTE, அது நான் தான். நீதான் கன்னி நாகமா? பல்லு புடுங்கின பாம்பா புடுங்காத பாம்பாடி? என்ன தாண்டி நீ பாலடி எடுத்து
ஆரம்பிச்சேன்னா நான் யாரா இருந்தாலும் அவங்கள தண்டிப்பேன். ஏன் நான் ட்ரை பண்றேன் உள்ள போறதுக்கு. அது உன்னால முடியாது. அவங்க என்கிட்ட சொல்லிருக்காங்க. யார் சொன்னது? அது உன்கிட்ட சொல்ல முடியாது. நான் இப்ப உள்ள போவேன் பாக்குறியா? ஏய் உள்ள போவேன் ரோசே. ஏய் உன்னால முடியாது. நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல உன்னால முடியாதுன்ட்டு. அதனால உன்னால உள்ள போக முடியாது. உனக்கு 3 ரகசிய வார்த்தை தெரிஞ்சாதான் உன்னால உள்ள போக முடியும். சீக்ரெட் வேடா? இதோ 3 சீக்ரெட் வேடா. அந்த 3 ரகசிய வார்த்தையும் இவர்கிட்ட இருக்கும். எஸ் பிரின்ஸ் டாம்ஸ். இந்தாமா ரோசே போயிட்டு வரேன். ஏதோ 3 சீக்ரெட் வேர்டு இருந்த சீக்ரெட் எல்லாம் உள்ள போக மாட்டேங்குது இந்த பொண்ணு. சரி நம்ம வந்த வழிக்கா வந்துருவோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கோம். இங்க இந்த வழி தான் வந்தேன். ஆமாமா கரெக்ட் தான். இந்த பக்கம் தான் வந்தேன். 3 சீக்ரெட் வேர்டு தெரியணும். ஒன்னு ஏஸ் அப்படி இப்படி. ஏய் பட்டாம்பூச்சி தூக்கு தூக்கு தூக்கு. இங்க ஒரு பட்டாம்பூச்சி இருக்குது. அந்த கண்ணாடி போட்ட அக்காவை தான் ஆளை காணோம். ஏகா கண்ணாடி போட்ட வண்டுல வரு வண்டு அக்கா வண்டு விரும்பி வண்டு விரும்பி அக்காவை தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். வண்டு விரும்பி. ஏய் தாத்தா இருக்காரு. நான் தாத்தா மீன் பிடிக்கிறீங்க. எனக்கு ஒரு மீன் கொடுக்கலாம் வறுத்து சாப்பிடுறதுக்கு. ஓ நீதான் சின்னசிக்காவோட பேரனா? நீ அன்னைக்கு சாப்பிட்ட ஊரக்காய் நல்லா இருந்துச்சா? சரி ரைட்டு தாத்தா நான் போயிட்டு வரேன். நேத்து நீங்க குத்த ஊறுகாய் நல்லதா இருந்துச்சு. தாத்தா ஊறுகாய் நல்லா இருக்கான்னு கேக்குறாரு. நல்லதா இருந்துச்சு. கீழே வந்து பாத்தீங்கன்னா மீன் இருக்குது. இங்க பாருங்க மீனுமே இது மீன் பிடிப்போமா நண்பர்களே? வலை போட்டு மீன் பிடிக்கிறேன். இப்ப நம்ம ஓய் மாட்டுதா மீன் எட்ட மாட்டேங்குது. அப்படியே ஓடிச்சு. நம்ம போயிட்டு அந்த அக்காவை முத கண்டுபிடிப்போம். அக்கா வண்டு விரும்பி தோறுக்குது. இந்த அக்காவா இருக்கும் ஒருவேளை. ஏய் அக்கா நீங்க தான் அந்த வண்டு விரும்பியா? நான் தான் ஷின்சான் நொஹாரா. எனக்கு இவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் 5 வயசு ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. எங்க தாத்தா தான் எங்க அப்பாவோட அப்பா. அவர் யாரு? எனக்கு அப்பா. நான் யாருக்கும் அப்பா கிடையாது. உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஞாபகம். ஒரு செகண்ட் இருங்க. இது அது இல்ல. ஓ உங்க பேர் ரொம்ப அழகா இருக்குது. எங்க தாத்தா கூட சொன்னாரு நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்கன்ட்டு. இதான் அந்த புக்கு. அடா இதோ இருக்கு. இங்க பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா கலர் கலரா வித்தியாசமா ஏதோ வண்டு அது இதுன்னு பட்டர்ஃப்ளை இருக்கு. இங்க அப்படியே பாத்தீங்கன்னா பேஜ் நம்ம திருப்ப மொத்தம் அப்படியே பாத்தீங்கன்னா அதை பாருங்க. சைடுல நிறைய பக்ஸ் அது இதுன்னு இருக்கு இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நம்ம இதை நம்ம புடிச்சு கொடுத்தா என்ன ஆகுது? என்ன நடக்குது ஒன்றும் புரியல. நம்ம அந்த பட்டர்ஃப்ளை புடிச்சு கொடுக்குறோம் இல்லையா? இதை நம்ம புடிச்சு கொடுத்தா இந்த அக்கா வந்து அந்த இதுல புக்ல ஆட் பண்ணிக்கும் பொழுது அக்கா நீதான்க்கா உண்மையான வண்டில வரு. கண்டிப்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடுத்து வண்டு பிடி கிளம்பி ஓவர் பக்கத்துல ஒண்ணு வந்துச்சு. அக்கா இதை பாருங்க நீங்க கேட்ட அந்த ரேரான வண்டு வந்து பட்டர்ஃப்ளை நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம இப்போ அக்கா வண்டு பிடிச்சிட்டு வரேன். இங்கே உட்காந்துருங்க. நம்ம போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வண்டு பிடிக்க போவோம். அடுத்து என்ன இது ட்ரெயின் வருதுன்னு நினைக்கிறேன். போட்டான் லைட் போட்டான். ஓடு அவ்வளவுதான். ட்ரெயின் போதான் போயிருங்க. ட்ரெயின் வர மாதிரி தான் தெரியுது. கேட்லாம் வருது. அண்ணா ட்ரெயின் ஓட்டுறவரு டாடா காட்டின பென்சில் போடுவீங்கன்னு சொன்னாலே கொஞ்சம் பென்சில் போட்டு போறது. அண்ணா போயிட்டாருங்க. ஒரு பென்சிலும் போடல ஒன்றும் போடல. ஏப்பா ட்ரெயின் தான் போச்சு. திறங்க கேட் திறங்க சீக்கிரம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ கேட்டு திறந்துட்டாங்க. இப்போ குடு இந்த பக்கம் வந்துட்டோம். என்னண்ணே சௌக்கியமா? இவர் ரொம்ப நேரமா இடுப்புல கை வச்சுதான் நின்று இருக்காரு. இடுப்புலயே கை வச்சிருக்கு. நிக்கிறது வலிக்கலையா? அப்பா பாரதி இடுப்பு புடிச்சுக்கிச்சு கொஞ்சம் வலிச்சு விடப்பா. நம்ம வந்து இந்த பக்கம் வந்தாச்சு. அடுத்து ஏதாச்சும் வண்டு கிடைக்குமான்னு பாக்கனா ஒன்னும் கிடைக்கிற மாதிரி தெரியலையே. வண்டு இதோ இருக்கு. ஏய் பிடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொன்று கிடைச்சிருக்கு. மறுபடியும் நமக்கு அந்த பட்டர்ஃப்ளை ரேர் கிடையாது போல கைஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டப்னு ஈஸியாவே கிடைக்குது. ஃபுல்லாவே அந்த பட்டர்ஃப்ளை தான் கிடைக்குது. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போக முடியலையோ? நம்ம வந்த வழியே தான் போயணும். அப்ப இருங்க வந்த வழியே போயிட்டு வந்து படிக்கிட்டு இறங்கி இங்க ஏதோ மினுக்குது ஜிகின்ட்டு. ஏய் என்ன இது எடுத்தாச்சு. என்ன இது ஆஸ்ட்ரிச்சா? ஏதோ பேர் போட்டுருந்தீங்க. ஏதோ வித்தியாசமா நீட்டா ஏதோ குச்சி மாதிரி இருந்துச்சு. இருங்க மறுபடியும் இன்னொன்று கிடைச்சிருக்கு. வெட்டுக்கிளி கிடைச்சிருக்கு. போ ரோஸ் இருந்துச்சு. ரோஸு ஓ கலர் மாறிடுச்சா? இங்க பாருங்க இந்த இடமே ஒரு மாதிரி சாயங்காலம் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் இங்க மென்ஷன் பண்றாங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா காட்டுது இல்லையா? ஒரு அம்புக்குறி மாதிரி காட்டுது இல்லையா? அந்த அம்புக்குறியை வச்சுதான் நமக்கு அப்படியே கலர் மாறுது. இன்னொன்னு கிடைச்சிருக்கு. லேடி பக்னு ஒன்று கிடைச்சிருக்கு. பொம்பளை வண்டு. மறுபடியும் அந்த பொண்ணு அங்க உள்ள விட மாட்டேங்குதுங்க. நமக்கு அந்த 3 சீக்ரெட் வேர்ட் தெரிஞ்சதான் உள்ள விடுமா. மறுபடியும் வர வழி ஃபுல்லா நமக்கு அந்த இது தாங்க கிடைக்குது. வா தம்பி அமிக்காச்சு. இப்போ அப்படியே வந்து டிக்கெட்டு மேலே வந்தாச்சு. தோணு பின்னாடி வந்துட்ட போடு அமிக்காச்சு. எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலார் டைல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த தான் அந்த கண்ணாடி போட்ட அக்கா என்ன சொல்லிச்சுன்னா அது ஏதோ ரேர் அப்படி இப்படின்னு. ஆனால் எல்லா இடத்துலயும் அந்த பட்டர்ஃப்ளை தான் நமக்கு கிடைக்குது. சும்மா போனாலே கண்ண மாட்டுது. இதுல எங்க இது ரேர் ஆக போகுது? ட்ரெயின் வந்துடக்கூடாது. அவ்வளவுதான் கிராஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் தாத்தா மீன் பிடிச்சிட்டு இருக்கா? இன்னும் வீட்டுக்கு போலையா? மீன் எப்படி தர்றதா உனக்கு? சரி
இங்க பாருங்க, இங்க ஒரு பட்டர்ஃப்ளை வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தா வண்டு பிடிக்கிற லவரா இருந்தா பக்கத்துல நின்னுட்டு இங்க பாருங்க மறுபடியும் அதே பட்டாம்பூச்சி தான். ஆனா அதோட மீட்டர் மட்டும் மாறிட்டே இருக்கு. 45 mm அந்த மாதிரி 30 அதாவது 43 பண்ணா அந்த அக்கா சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த புக்ல ஆட் பண்ணிக்கலாம் அந்த அக்கா. இருங்க நம்ம புடிச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு, அப்புறம் அந்த இது லேடி பக் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். இங்க பாருங்க நமக்கு இது பாக்கெட் பண்ணி கொடுத்துறாங்க. 30 எண்ணு கொடுத்துருக்காங்க. அதுலயும் 1500 எண்ணு வரைக்கும் தான் நம்மளால மொத்தம் ஃபுல்லா கேரி பண்ண முடியும். 1500 எங்க இருக்குது, 30 எங்க இருக்கு, இன்னும் நமக்கு ஏகப்பட்டது இருக்கு. 1500 வந்தானே செலவு பண்ணிட்டு மீதி கூட வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்தாச்சு. இப்போ சாயங்காலம் டைம் ஆயிடுச்சு. அடுத்து நைட் ஆகும்னு நினைக்கிறேன். கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சம். அப்படியே டைம் நம்ம எப்படி இப்போ காலைல நைட்டு பகல அப்படி இப்படி மாறுது இல்லையா, அந்த மாதிரி அப்படியே மாறிட்டே இருக்கு. இந்த இடத்துல என்ன வந்திருக்கும், பழைய போர்டு பழுகுது இது. இங்க இருங்க, இந்த பக்கம் போய் பார்ப்போம். அடுத்து இந்த பக்கம் ஏதாச்சும் வண்டு கிடைக்குதா? ஓல்டு ஸ்டேஷன் ஆமே இது, ஏதோ ஸ்டேஷன் பழுகுது இது. இங்க பாருங்க மறுபடியும் வெட்டிக்கிளி கிடைச்சிருக்கு. வெட்டிக்கிளி போ மேல போ. இங்க வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஏதாவது வழி இருக்கா? எதுவும் வழி இல்ல போல அந்த இடத்துக்கு. அதுக்கப்புறம் நம்மளால போக முடியல. சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று. மறுபடியும் வந்த வழிக்கே இந்த பக்கம் வந்துட்டோம். ஓல்டு ஸ்டேஷனா எனக்கு தெரிஞ்சு அது என்ன ஸ்டேஷன் தெரியல. ஆனா இது ஓல்டு ஸ்டேஷன் மட்டும். ரோட் டு வில்லேஜ் இந்த பக்கம் தான் வழி நம்ம வில்லேஜுக்கு போறதுக்கு. இது வந்து மார்க்கெட் ஏதோ இருக்கு பாத்தீங்களா. இங்க வந்து ஏதோ மார்க்கெட்டா. அங்க தர்பூசணி இருக்குது, பொட்டேட்டோ அதாவது உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கு. தும்பி கிடைச்சிருக்கு, தும்பியும் பிடிச்சாச்சு. இங்க பாருங்க அங்க சைட்ல இருக்கு பாத்தீங்களா, அது தர்பூசணி அது இதுன்ட்டு. ஷின்சான் சாப்பிடறதுக்கு நேரமாச்சு. நைட் ஆகுது. அங்க பாருங்க இப்போ சாயங்காலம் சொன்ன பாத்தீங்களா, சாயங்காலத்துல இருந்து என்ன ஆகுதுன்னா எல்லாரும் சாப்பிட வந்துட்டாங்களா. இந்தா வந்துட்டான் பாரு சின்சானே, வந்துட்டேன். ஓகே, இப்போ என் பையன் டிவில வருவான் தானே. நைனா நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நீங்க ஆக்ஷன் மாஸ்க்லாம் மீட் பண்ணீங்க தானே. இது நீ நினைக்கிற மாதிரி ஷோ கிடையாது ஷின்சான். இது ஒரு ஜாப் பத்தின ஒரு இன்டர்வியூ. ஓ நோ, நான் அந்த பேபியை போன ஆன் பண்ண மறந்துட்டேன். நான் எங்க அப்பா கை விட ஆடுது. ஹே மீண்ட பேபியை வந்துட்டீங்க. வெல், என்னோட பேரு ஹிரோஷி நோஹாரா. எனக்கு 35 வயசு ஆகுது. அவங்க உன் வயசை கேட்கலடாமா அவனே. நைனா உங்க வாய் ரொம்ப ரோல் ஆகுது. வாய முர்ரா. அந்த ரிப்போர்ட்டர் ரொம்ப அழகா இருக்கா. ஷின்சான் இன்னைக்கு நீ எத்தனை வண்டு பிடிச்ச? எனக்கு சரியா தெரியல தாத்தா. ஆனா நீங்க சொன்னீங்களே ஒரு அக்கா, அந்த அக்காக்கு புடிச்சு கொடுத்தேன். ஓ அந்த வண்டு விரும்பியா? அந்த சின்ன பொண்ணு தானே சொல்ற? அந்த சின்ன பொண்ணு இந்த வில்லேஜ்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. அவ ஒரு ஸ்டூடெண்ட். ஆனா தாத்தா அந்த பொண்ணோட இதுவோ பார்க்கும்போது பயமா இருக்குது. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. ஆஹா, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு ஷின்சான். அவங்க எங்க இருக்காங்க? டென்ட் போட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து புரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்களேன், ரெண்டு பேரும் தாத்தாவும் சரி, தாத்தாக்கு பேரன் தப்பம் பிறந்திருக்கான். புரின்ட்டு ரெண்டு பேரும் ஆயா வந்திருக்காங்க. என்ன ஆயா தூங்கலையா இன்னும்? லோசத்தனமா பண்றத நிறுத்துங்க, நேரம் ஆச்சு வீட்டுக்கு போவேன். ஓ நாங்க இப்ப கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. வீட்டுக்கு போறீங்களா தாத்தா? ஷின்சான் நாளைக்கு வந்து ஒன்னு சந்திக்கிறோம். ஷின்சான் நம்ம நாளைக்கு வரேன், நாளைக்கு வந்து இன்னும் ஃபன் பண்ணலாம் அப்படின்றாரு. ஓகே போயிட்டு வாங்க தாத்தா, போயிட்டு வாங்க. இதுல எது நம்மளோட பெட்டு? சின்ன பெட்டு நமக்கா? ஈமாவரி சின்ன பெட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நமக்கு எது அதுவா? இப்ப தூங்குறமா வேணாமான்னு கேக்குறாங்க. சரி தூங்கிடுவான். குட் நைட் ஷின்சான். குட் நைட் ஹிமாவரி. தூங்கிட்டேன். இங்க பாத்தீங்களா கிட்டத்த பார்த்து மல்லாக்க படுக்கிறது என்ன ஒரு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம். இருட்டிடுச்சு. மேல அப்படியே நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பாக்குது. சிறகை விரித்து பறப்போ. The next day. ஷின்சான் இன்னைக்கு நீ உன் தாத்தா கூட இன்னொரு அட்வென்ச்சருக்கு போறியா? ஷின்சான் நான் வந்துட்டேன். தாத்தா வந்துட்டாரா? தாத்தா வந்துட்டாரே, கதற விட்ட வந்துட்டாரு. தாத்தா வந்துட்டாரு. ஓஹோய் தாத்தா வந்துட்டாரா? குதிக்கிறான் சந்தோஷத்துல. தாத்தா இங்கதான் இருக்கீங்களா? தாத்தா இனி என்ன பண்றது? இன்னைக்கு நம்ம மீன் பிடிக்க போறோம்டா பேராண்டி. இன்னைக்கு எப்படி உனக்கு மீன் பிடிக்கிறதுன்னு நான் சொல்லி தரேன். அதுவும் ஒரு ஃபிஷர் உமன் இருக்காங்க, அவங்க ரொம்ப பாப்புலரானவங்க. என்னது ஃபிஷர் லேடியா? வாங்க தாத்தா அப்ப போவோம் சீக்கிரமா. வாங்க சரி வாடா பேராண்டி போவோம். ஓஹோ வாங்க போலாம். ஏய் சீரோ என்ன பண்றீங்க? சரி நீங்க தூங்க, அண்ணன் போயிட்டு சாயந்தரமா வந்து உங்ககிட்ட பேசுறேன் சரியா? வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே வா என் கூடவே வா. தாத்தா நம்மள கூட்டி எங்க போறது தெரியல. இங்க பாருங்க தாத்தா, ஒரே நிமிஷம் பட்டாம்பூச்சி ஒண்ணு பறக்குது. அப்பதான் பட்டாம்பூச்சியை புடிச்சிட்டு வரேன். மறுபடியும் ஒரு பட்டாம்பூச்சி மாட்டிச்சு. ஓரா டோய். வந்துட்டேன். பட்டாம்பூச்சியை தூக்கிட்டு ஓடி வந்துட்டு இருக்கோம். என்ன தாத்தா அதுக்குள்ள வேகமா வந்து போயிட்டாரு. வயசான காலத்துல என்ன வேகம் பாத்தீங்களா? ஆயா தாத்தாவை பாத்தீங்க? ஆயாவா தாத்தாவா? அது சரி யாரோ ஒருத்தரு. ஆயா எங்க தாத்தா இந்த பக்கம் போனாரா? என்ன இது இந்த பக்கம் போகல அந்த பக்கம் போகல, எந்த பக்கம் தான் போறதுன்னு தெரியல. சரி ஆயா நீங்க நல்லா நாத்து எடுங்க, நான் போயிட்டு எங்க தாத்தாவை கண்டுபிடிக்கிறேன். டோர் கருப்பா தாத்தா சொல்லாம கொள்ளாம இவ்வளவு தூரம் ஓடி வருது. வயசான காலத்துல என்ன வேகம்ன்றீங்க? அந்த 6 பேக் இன்னும் வச்சிருக்கீங்களா? நீங்க காட்ட முடியுமா? ஷின்சான் வா, நம்ம அந்த பாலத்துக்கு போகணும். வா என் பின்னாடியே வா. என்னடா இவரு ஆனா உனா அங்கேயும் இங்கேயும் சுத்த விடுறாரு. இந்த வாரம் தாத்தா என்ன அதுக்காண்டி தாத்தா போனா? ஹேய் அக்கா
நீங்க தான் இருக்கிறியா? இந்த அக்காவை தான் தேடிட்டு இருந்தேன். அக்கா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு இதெல்லாம் பிடிச்சிட்டு வந்துடுறேன். இந்தாங்க பிடிச்சிக்கோங்க. இந்தாங்கக்கா தும்பிலாம் பிடிச்சிட்டு வந்துடுறேன். இந்தாங்க வச்சுக்கோங்க, உங்க புக்கில் வச்சுக்கோங்க. நான் போயிட்டு வேற என்ன தான் எடுத்துட்டு வந்துறேன். தாத்தா இங்க தான் நின்றுருக்கீங்களா? என்ன தாத்தா பண்ண போறோம்? மீன் பிடிக்க போறோம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டு இங்க நின்றுரு. தூண்டில் இல்ல ஒன்றும் இல்லை, எதை வச்சு பிடிக்கிறது? இதாடா பேராண்டி, இதை வச்சு மீன் பிடி. எதை வச்சு மீன் பிடிக்கிறது? ஓ இப்பதான் ஃபிஷிங் இது கொடுத்துருக்காரு அந்த மீன் பிடிக்கிற தூண்டில. இந்தா இதை வச்சு இப்ப நீ மீன் பிடி. இப்ப பாருங்க என்ன பண்றேன்ட்டு, மீனை எப்படி பிடிக்கிறேன்ட்டு. அவரும் நேத்துல இருந்து என்ன தாத்தா உங்க ஃப்ரெண்டா அவரு உங்களை மாதிரியா இருக்கிறாரு, ஒண்ணுத்துக்கும் இல்ல. அங்க பாருங்க நேத்துல இருந்து மீன் பிடிக்கிறாரு. அந்த உக்காந்து சேர்லயே உக்காந்துருக்காரு தவிர மீன் பிடிச்ச மாதிரியே தெரியல. இப்ப நான் பிடிக்கிற பாருங்க மீனை. மீனே வா வா சீக்கிரம் வா கொந்து நீ கொந்தனா உன்னை தூக்கி போட்டு இப்ப மிதிப்போம். வா 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 இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை தான் வீட்டுல. வந்துட்டியா வா 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 கொந்து அப்படிதான் இன்னும் பக்கத்துல அப்படிதான் அப்படி படிச்சு மீன் கிடைச்சிச்சு. தாத்தா பாத்தீங்களா எனக்கு ஒரு மீன் கிடைச்சிருக்குது. அருமை ஷின்சான், கிட்டத்தட்ட மீன் பிடிக்கிறதுக்கான தகுதி உன்கிட்ட வந்துருச்சு. சிரிக்கிறான். நான் இப்போ நிறைய மீன் பிடிக்க போலாமா? என்னது அந்த ஃபிஷர் லேடி கூட டேட் டேய் டவுலன்றதுன்னு என்ன வேலை கேக்குது பாத்தீங்களா? தாத்தா வந்துட்டா, அதுவும் உங்க தாத்தா அவரு. டேய் அடப்பாடி டவுலன்றதுன்னு செய்யற வேலையெல்லாம் பாத்தீங்களா? அடா டே என்ன தாத்தா மீன் இன்னும் பிடிச்சு நினைறீங்க? நீங்க வேஸ்ட். நமக்கு மீன் பிடிக்கிற தகுதி நிறைய வந்துருச்சாமே. இப்ப பாருங்க மறுபடியும் மீன் பிடிப்போம். போட்டாச்சு. சீக்கிரம் வாங்கடா மீனுங்களா. மீன் பிடிக்கிறதுக்கான கிட்டத்தட்ட நமக்கு நிறைய இதுலாம் வந்துச்சான். இன்னும் நான் நிறைய மீன் பிடிச்சேன்னு வச்சுக்க, நானும் ஒரு மீனை வேண்டா. தம்பி வாப்பா அவ்வளவுதான் கொந்து தாத்தா பாத்தீங்களா அவரு அம்மா நேரம் பிடிச்சிட்டு இருக்காரு. வந்தேன் டப்புன்னு பிடிச்சி தாத்தா இந்த பக்கம் வாங்க, உங்களுக்கு மீனாங்க நீ என்ன போட்டாலும் மாட்ட மாட்டேங்குது. ஷின்சான் உனக்கு அந்த சுருட்ட முடி அந்த பையன் நேத்து வந்தானே, அந்த பையனோட கார் இந்த பக்கம் போச்சு. கார் போச்சா? எந்த பக்கம்? யாரு சுருட்ட முடிய? நேத்து ஒருவேளை வழி கேட்க வந்தாரு அவரா இருக்குமா? பட்டாம்பூச்சி தாத்தா ஒரு நிமிஷம் பட்டாம்பூச்சியை பிடிச்சிட்டு மாட்டிக்கிச்சு. பட்டாம்பூச்சியை பிடிச்சாச்சு. இப்போ 51 mm கிடைச்சிருக்கு. புரி இந்த ஓடுறதா நீ சிரிப்பா இருக்கு. இங்க வரல, அதுவும் இதை பார்க்க டிக்கி பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கு. ஓடி வரான் வேற டிகிரி இந்த பக்கம் அந்த பக்கம். எங்க அந்த காரன்னு காணானே? சுருட்ட முடியாண்ணே உங்களை தான் தேடி வந்துட்டு. ஓ நம்ம மறுபடியும் சந்திச்சிருக்கோமா? என்ன இன்னைக்கு ஃபிஷிங் முடிஞ்சுதா? உங்களுக்கு அந்த ஃபிஷிங் ராட் ரொம்ப அழகா இருக்கு. என்னடா சின்சானே என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. டேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கானா? என்னடா வயசாகுது உனக்கு? எது நீயும் டேட் பண்ண? தம்பி நான் டேட் பண்றது இவனும் அவனும் என்னடா எல்லாம் இதே பிளான்ல தான் இருக்கிறீங்களா? தாத்தாவும் அப்படி இருக்கிறான், வர ஆளும் இப்படி இருக்கிறான், இவனும் இப்படி இருக்கிறான். சரி எப்படியாச்சும் போங்கடா. பை தி வே என்னோட பேரு சோராட் பகாய். நான் இந்த இடத்துல ஒரு கனிஷா ஓபன் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நானும் அந்த பொண்ணை ஒரு நல்ல இடத்துக்கு டேட் பண்ணிட்டு போலான்னு நினைச்சேன். உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் ஷின்சான். வரனே சுட்ட முடியாண்ணே. வாங்க நண்பர்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஓடுவோம். வந்தாச்சு புரி மறுபடியும் பாருங்க அந்த ஓட்டம் ஓடினாலே டிங் ஆடிடுமான்னு சரி. ஆனா போறப்பதான் செம ஸ்பீடா ஓடுறான். இங்க வரல சும்மா சில்லுன்னு வரான். சில்லுன்னு வரான் மேடம். அப்படியே இப்படி ஓடுறப்ப நல்லா செம ஸ்பீடா ஓடுறான் அப்படின்னு இருக்கு. இந்த அக்கா வீட்டுக்கே போகாத போல இந்த வண்டு பிடிக்கிறாக்கா. வண்டு இங்கேயே சுத்தி வந்துட்டு இருக்குது. நம்மளும் போறோம் அது இதுன்ட்டு பட்டர்ஃப்ளை தும்பி அது இதுன்ட்டு எக்கச்சக்கமா பிடிச்சிட்டே இருக்கிறோம். என்ன தாத்தா கொஞ்சம் பொடி கொடு தாத்தா. இங்க நின்றுருக்கீங்க. பேராண்டி ஷின்சான் நம்ம வண்டு தேடி போக கூடாதுடா. வண்டு தேடா நம்மள தேடி வரணும். வண்டு நம்மள தேடி வருமா? தாத்தா உங்களை தேடி வண்டு வந்தா நீங்க பிடிங்க, நான் போயிட்டு சீரோ வா 2 டான்ஸ் போடுவோம். இங்க வாடா டேய் நம்மகட பாண்டு யாலோ உண்டு வளர்றான். சரி நீ இப்படியே உருண்டு பிறண்டியே, நான் போயிட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன். எந்த பக்கம் போனாலும் வண்டு கிடைக்க மாட்டேங்குது. வண்டா கிடைக்குது ஆனா கிடைச்சதுதான் கிடைக்குது. இந்த பக்கம் வந்தாச்சு. இங்க வந்தோம் இங்க என்னது இந்த பக்கம்? ஆயா இங்க நான் பாத்துட்டு இருக்கீங்க. ஆயா என்ன மேல பாத்துட்டு இருக்கீங்க? ஒரு சின்ன பையனோட குரல் கேக்குது, அதுவும் அந்த மலை மேல இருந்து வருது. நீ மான்னு சதம் கேக்குதுன்னு வேடிக்கை பாத்துனேனுங்க. நான் போயிட்டு ஒரு ஆட்டத்தை போட்டு வந்துடுறேன். அப்புறமா வந்து பேசுறேன். ஆயா நைட்டுக்கா முருகு சுட்டு கொடுங்க. தாத்தோய் இங்கதான் இருக்கிறீங்களா? தாத்தா பொடி கொடு. இந்த பேரா ஆயா தடி எடு தாத்தா. நான் போயிட்டு சாயந்தரமா வரேன். Later that same evening. அம்மா இங்க நிக்கிறாங்க. மம்மி அம்மா இங்க என்ன பண்றீங்க? இங்க என்ன பண்ணுகிறாங்க? ஷின்சான் இருப்பதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடுனா. இருட்டுறதுக்குள்ளதானே போயிட்டு சும்மா சல்லு வர பாருங்க. இருட்டுறதுக்குள்ள இங்க பாருங்க ஒரு தும்பி இருக்குது. தும்பி புடிச்சாச்சு. ஓடு உங்க டியூன்ல ஒரு 4 லைன் பாடுங்க. புண்ணியம் உண்டு நன்மை உண்டு ஓடு ராஜா. இருட்டுறதுக்குள்ள வீட்டை தேடி வந்துடு ராஜா. இருட்டுனதுக்கு அப்புறம் வந்தா அடி உழு ராஜா. அத மனசுல வச்சு நீயும் கொஞ்சம் ஓடு ராஜா. சூப்பர் பா. நாயா கால்ல இருந்து ஒரே இடத்துல நாத்து நடுறீங்களே. இங்க வந்து பார்த்தா இங்கயும் அட நமக்கு நிறைய தும்பி கிடைக்குது கைஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா தும்பி தான் நிறைய மாதிரி மாட்டுது. இங்க பாருங்க இன்னொன்று இருக்கு. இங்க ஜொலிக்குது. ரேரான ஐட்டம் அதெல்லாம் என்ன கிடைச்சிருக்கு? அட ஏதோ இது முள்ளங்கின்னு நினைக்கிறேன். அது முள்ளங்கி மாதிரி தான் இருக்கு. அடுத்து இருக்குன்னு பாப்பா வாங்க ஓடும். வண்டக்கா என்னக்கா
வீட்டுக்கே போக மாட்டியா நீ? இங்கே சுத்திட்டு இருக்கா. நான் போயிட்டு உங்க வண்டு பிடிச்சி தரேன். இந்தாக்கா என்கிட்ட இதெல்லாம் வச்சுட்டு 30 என்ன ரொம்ப நன்றி. வந்து போயிட்டு வரோங்க அக்கா. வாய் இவரு இன்னும் மீன் பிடிச்சிட்டே இருக்காரா? பிடிங்க மீன் பிடிக்கிறது. அங்க ஒண்ணு நடந்த ஒரு அக்கா வண்டு பிடிக்குது, இங்க ஒருத்தர் மீன் பிடிக்கிறாரு, இன்னொருத்தவர் நாத்து நடுறாங்க. சுத்தி இங்க பாருங்களா இன்னொருத்தர். ஐயா நீங்களும் வீட்டுக்கு போக மாட்டீங்களா? நானும் வீட்டுக்கு போக மாட்டேன், நீங்களும் வீட்டுக்கு போக மாட்டீங்க. சரி விடுங்க, நானே வீட்டுக்கு போறேன். இருட்டு நேரம் ஆகி போச்சு, இதுக்கப்புறம் வீட்டுக்கு போனா உதவுறோம். தாத்தா என்ன தாத்தா இங்க என்ன பண்றீங்க? சௌக்கியமா? ஷின்சான் உனக்கு இந்த ஸ்டோன் ஆஃப் காம்ரேடரிய பத்தி தெரியுமா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கூழாங்கல்லு, இந்த செங்கல்லு, அந்த அரசங்கல்லு அந்த மாதிரி தான் எனக்கு தெரியும். அது பட் சிக் கிடையாது, சீக்கி ஸ்டோன் ஆஃப் காம்ரேடரி. ஓஹோ சிக்கி காம்ரேடரியா? காம்ரேடரின்னு கத்திட்டு இருக்கான். காம்ரேடரின்ட்டு கரெக்டா சொன்ன ஷின்சான். அது சீக்கி காம்ரேடரி தான். அதெல்லாம் இருக்கட்டும் தாத்தா, அது என்ன அந்த ஸ்டோனு? அந்த ஸ்டோன் உனக்கு கிடைச்சா அந்த ஸ்டோனை வச்சு நீ மீட் பண்றவங்கள உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கலாம். தாத்தாவுக்கும் பேரனுக்கும் ஆட்டத்தை பாத்தீங்களா? ஆடுங்க நல்லா. புரி ஐயா மறுபடியும் ஆயா வந்துட்டாங்க. ஆயா என்ன ஆயா எப்ப பார்த்தாலும் வந்தாலே திடீர்னு இருக்கீங்க? தாத்தா ஆயாவை கூட்டு வீட்டுக்கு கிளம்பு சீக்கிரம். எப்ப பார்த்தாலும் வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சும்மா கொஞ்ச நேரம் பேச விடுறீங்களா? மாமா கோவம் வந்துருச்சு. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எங்க போகுதுன்னு தெரியல. என்ன தூங்க மாட்டோமா? மம்மி அம்மா தூங்குறாங்க. எங்க பக்கத்துல இருக்கிறீங்க? என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. இருங்க அவ்வளவுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நைட் ஆயிடுச்சு. மறுநாள் காலைக்காக வெயிட் பண்ணுவோம். சீரோ எங்கடா ஒரு டை சீரோ எங்க வரான்னு தெரியல. கிடுக்கிடுன்னு பயப்புல ஓட்டாங்க. சீரோ The next day. ஷீரா எங்க போய் உருண்டு பேண்டு வர? ஃப்ரீயா தடுப்பாயிட்டே எங்கேயோ போய் கரையில உருண்டு பரண்டு வரியா? என்ன இங்க நடக்குது? என்ன பிரச்சனை? என்ன நடக்குது? என்ன மம்மி ஆச்சி? ஷீரோட கொஞ்சம் பாரு ஷின்சான். டேய் ஷீரோ நீ என்னடா வெள்ளையா இல்லாம இருக்க? நம்மளுக்கு தெரியாம இந்த பயப்புள்ள எங்கயோ நைட்டு பூரா சுத்திட்டு வந்துருது. இது ஒண்ணும் காமன் இல்லையா? இவனை புடிப்பாண்டே ஆகலாம். நான் போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வரேன். போயிட்டு வாங்கம்மா, நான் பாத்துறேன் இவனை. டேய் சீரோ எங்கடா போன சொல்லாம கொள்ளாம? அவங்க போய் ஷாம்பு வாங்கிட்டு போயிருக்காங்க. நான் தான் குளிப்போம். இன்னமும் ரோஸ் கலர்ல நம்ம போட்டிருக்கான். என்னது இது? என்னடா இது? தாத்தா சொன்ன மாதிரி ஏதோ கல்லு மாதிரி இருக்கு. ஒருவேளை தாத்தா சொன்ன கல்லா இருக்குமோ? தாத்தா நைட்டு தான். டேய் எங்கடா ஓடுற ஷீரோ? இது என்ன கல்லுன்னு தெரியல. இவன் வர குடுக்குன்னு ஓடுறான். இது என்ன கல்லு? தாத்தா சொன்ன கல்லே தான் அந்த சீக்கி ஸ்டோன் சொன்னாரு அந்த கல்லு. டேய் சீரோ எங்க இருந்து எடுத்துட்டு வந்த இத? டேய் ஓடாதடா. இலே சீரோ நில்றா. டேய் சீரோ ஓடாதடா. இருடா டேய். மூஞ்சில கரியங்கரிய பூசிட்டு வந்து எங்க போய் இப்போ எனக்கு தெரிஞ்சு கூட்டி போயிட்டு இங்க தான் வந்து உளுந்து பறனேன். இங்க தான் அந்த கல்லு கிடைச்சுன்னு சொல்ல போறான் பாருங்களா. குடுகுடுன்னு ஓடிட்டே இருக்கான். டேய் கால் வலிக்குதுடா நில்றா. டேய் அப்புறம் பாரு புரிபுரி போட்டே வரும் பாரியா பாரு. உன்னோட ஸ்பீடா ஓடுடா புரிபுரி போட்டனா. எங்க ஓடுறான்னு தெரியல. இருடா இங்க போயிட்டு இருக்கான். டேய் சீரோ பூச்சி வாங்குறா எப்பா. டேய் கொலைக்கறாங்க. டேய் மறுபடியும் ஓடுறானே இவனை. அட டேய் பலுகுண்டு மாட்டியா எங்கடா ஓடினே இருக்கிற? இங்கேயும் ஓடுறாங்க. இவன் புரிபுரி போட்டு வந்தனா உன்னே தாண்டி வருவேன் நானு. இந்த பக்கம் நான் வந்திருக்கனே. எங்க ஓடுறான்? இங்க எதுக்குடா வர? டேய் நில்றா. ஓடிட்டே இருக்கான் நிக்காம. எதுக்குடா இந்த இடத்துக்கு கூட்டு வந்த? அர்ஜென்ட்டா நான் வந்து ஜான்னா. ஆனா நீ வந்த பாரு வேகம். உன்ன இவ்வளவு வேகம் நீ வர நீ? என்ன திமிர் இருக்கும் உனக்கு? இவ்வளவு வேகம் வந்திருக்கிற? கேப்பர் எது இவ்வளவு வேகம் வந்ததுல இவனே பேண்ட்ல ட்ரவுசர்லயே போயிட்டு இருக்கான் உங்களுக்கு சின்சானு. அடக்க முடியலங்க மனுஷனோட நிலைமையை புரிஞ்சுக்க. இங்க எதுக்கு கூட்டு வந்தான்? செடிக்குள்ள என்னமோ இருக்கா? டேய் ஓர்மோடா டேய் சீரோ என்ன இருக்குது இல்லையா? ஒருவேளை சிங்கம் வருமா? என்னடா இது? ட்ரெயின் வருது, அதுவும் ஒரே ஒரு பெட்டி. இது எங்க வந்துச்சு? டேய் சீரோ எப்படா உனக்கு தெரியுது? பிறந்துச்சு அதுவா? என்னடா இது? டேய் சீரோ நில்றா. டேய் என்ன இவன் மாட்டி ஏட்டான்? டேய் நான் சொல்லாம நீ மாட்டி ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்க. நில்றா. என்னடா இது? சீரோ உனக்கு எப்படி என்னடா? டேய் ஏன்டா கதவு சாத்தி விட்ட? என்னங்க பண்றான் இவன் இருக்கான் பாருங்க. இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். சும்மா இருந்தவன கூட்டு வந்து இங்க நிக்க வச்சு ஏதோ ஒரு வண்டி வருது அதுல ஏத்தி எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம? ஆனா நல்லா இருக்கே பாக்குறதுக்கு. போது ட்ரெயின் போகுது. இருங்க சூப்பரு ட்ரெயின் பயணம் தான். ஆமா ஆனா நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம்? டேய் சீரோ எங்கடா போயிட்டு இருக்கிறோம்? ஆனா ஜாலியா இருக்கு இங்க இருந்து பாக்க. ஆஹா சூப்பரு அருமை நண்பர்களே இப்போது பாத்தீங்கன்னா சீரோ நம்மள எங்கேயோ இது கடத்தி கொண்டு போறோம். ஏதோ கடத்திட்டு போற மாதிரி தான் கூட்டு போறான். செவனன் இருந்த வீட்டுல டக்குன்னு வந்தான் பார்த்தான் குழந்தை குடுக்குன்னு கூட்டு வந்தா அதுக்குள்ள சாயந்தரம் ஆயிடுச்சா? சூப்பரு. வா ட்ரெயின் வருது பாரு. சிக்கு புக்கு ரயிலு. சீரோ இங்க வந்துட்டோம். எங்க வந்திருக்கோம் தெரியல. ஏய் சீரோ எங்கடா போயிட்டு இருக்கோம்னே தெரியலையே. என்ன இடம்? ஆத்தாடி என்னடா இந்த இடமே பார்க்க பயங்கரமா இருக்கு. என்ன வில்லேஜா இருக்கும் இது? நண்பர்களே நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜுக்குள்ள வந்திருக்கோம். இந்த வில்லேஜை பார்க்க பயங்கரமா இருக்கு. இந்த வில்லேஜோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சுன்னா கேமே முடிஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. இந்த கேமோட இது இன்னும் போயிட்டே இருக்கும். நம்ம இப்போதைக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா அங்க இருந்து நம்ம சீரோ இங்க எங்கேயோ கூட்டு வந்துருக்கான். இந்த பயப்புள்ள எங்க கூட்டு வந்தான்னு தெரியல. அவன் மட்டும் வந்தான், நான் மட்டும் அப்படியே அவன் கூட வந்துட்டேன். அங்க ஒரு அண்ணன் வர உட்காந்துருக்காரு. இதுக்கப்புறமே நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கேம் நிறைய இருக்கு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல பார்ட் 1 போட்டு போயிடுங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். இன்னொரு சந்திக்கிறேன். பாய்.